அதான் அவர் என்னைய சொல்லல, பேரறிஞர் அண்ணாவையும் அவர் தலைவர் கருணாநிதி. திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன? பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது, லட்சிய உறவு தான். அந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா மண்ல முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி செத்தவன். இப்ப அவர் லட்சியத்துக்காக நிக்கிற நாங்கெல்லாம் தான் ரத்த உறவு. சந்திச்சது உண்மையா? இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா? எது நம்புறீங்க? இப்ப நான் சொல்றேன், நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை. சீமான் பெரியாரை தீட்டிட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொன்னோம்? அங்க வந்து சொல்லணும், பெரியாரை பற்றி பேசி ஓட்டு பேசணும். சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்க வந்து பேசணும். அங்க பெரியார் அங்கிட்டு காந்திபுரத்தை கேட்டு ஓட்டு கேட்டா இந்த செருப்பு வச்சு குடிச்சு வச்சு ஒன்று பேர் துப்புல அடிச்ச அடியில செவு திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி திட்டிக்கிட்டு என்ன எஸ்வி சேகர் அப்பாவுக்கு எடுத்து பேர் வைக்கிற? எனக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜி? நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி. இணையறதுக்கு முன்னாடியே 3000 பேர்னு உங்களுக்கு, அதான் உங்களுக்கு முதல்ல செய்தி 3000 பேர் போட்டுருங்க. எப்படி சேர்ந்த பிறகுதானே எண்ணிக்கை தெரியும், சேர்ந்த முன்னாடி தெரியும். அப்படி சொல்லிடுங்களா? மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். பாருங்க, திமுகவையும் சேர்த்து நாங்க தான் வணக்கம். அதான் அவர் என்னைய சொல்லல, பேரறிஞர் அண்ணாவையும் அவர் தலைவர் கருணாநிதியும் சொல்லிட்டார். ஏன்னா நாங்க வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன? நீங்க சொல்லுவீங்களா? அவர் சொல்லுவாரு. அவரே சொல்லியிருக்காரு, எங்க ஊர் வேலுக்கு வந்தார், பெரியார் வந்தார், மணியம்மையை கூட்டிட்டு போயிட்டார், மணியம்மை திருமணம் செஞ்சார், அதுல இருந்து அண்ணா வெளியில வந்தார். மணியம்மையும் பெரியாருடைய திருமணத்துல பிறந்ததுதான் திமுக. ஏன் அண்ணா வெளியில வந்தார்? பெரியாரை எதிர்த்து பேசி வந்தார். அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசினதுல நாங்க ஒரு துளி கூட பேசிடல. அப்ப அவர் சொல்றது யார சொல்றாரு? அவங்க 2 பேரும் தான் சொல்றாரு. என்னன்னு சொன்னாரா? இல்ல அப்படியா? அப்ப அவங்க பேரறிஞர் அண்ணாவையும் மதிப்புமிக்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் பேசியிருக்கிறாரு. அதான் நான் வரவே சேர பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது, லட்சிய உறவு தான். லட்சிய உறவுன்னு பார்த்தா மண்ல முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி செத்தவன். இப்ப அவர் லட்சியத்துக்காக நிக்கிற நாங்கெல்லாம் தான் ரத்த உறவு. புரியுதா உங்களுக்கு? வேற ஏதாவது தெரிஞ்சிருக்கா? அந்த கார்த்திக் மனோவர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு இல்லை, உலகெங்கு இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க. நீங்க உங்களுக்கு தெரிய வரும். வேற நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? நான் பிரபாகரனை சந்திக்கலைங்கிறேன். நீங்க 8 நிமிஷம் சந்திச்சு, ஒருத்தர் 10 நிமிஷம் சந்திச்சிருக்காரு, ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிற. சந்திச்சது உண்மையா? இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா? எது நம்புறீங்க? இப்ப நான் சொல்றேன், நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை. இப்ப எதை நம்புறீங்க இல்ல? போயிட்டே இருங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எதுல? நான் இல்ல நான் பி டீம், ஏ டீம், ஏ டீம், டிஎம்கே இருக்கிறதுனால நான் பி டீம். பிஜேபியின் ஏ டீம் வந்து திமுக, பி டீம் நாங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம்? யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம்? நானும் கண்டிக்கவே இல்லைங்கிறேன். யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? இந்த கொஸ்டின் அந்த இப்படி பேசிக்கிற கொஸ்டின்கா யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? எனக்கு அதுக்கான தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. அது தேவைன்னா தானே செய்யணும். அந்த போட்டோவில் இருக்கிறது நானே இல்லைங்கிற, சந்திக்கவே இல்லைங்கிற, திருப்பி முடிஞ்ச பிரச்சனை. வேற ஏதாவது இருக்கா கேள்வி? துப்பாக்கி ஏன் விட்டீங்க? துப்பாக்கி வெடிகுண்டையா விட்டீங்க? அதையும் சேர்த்து வழக்கு போட சொல்லுங்க. நீங்க கட்டையை பார்த்தவங்க அதை பார்க்காம எங்க பண்ணீங்க? இனிமே கவனிச்சு பாருங்க. வேற ஏதாவது இல்ல? நானே பெரிய பவுன்சர் தான். இல்ல யாராவது பேசுறோம் இல்லை, எப்படி சண்டை போட்டு காட்டணுமா? இல்லை தம்பி, வேற ஏதாவது கேளுங்க தம்பி. ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்று இல்லைங்கிற மாவோ, இந்த மண்ணில் என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு.
நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சிப்பட அது இருக்கிற வர நான் அன்னைக்கும் சொன்னதான் அதே நேரத்துல சொன்னேன், நீ ஒரு பிடி மண்ணையும் எடுக்க முடியாது, தோண்ட முடியாது. இது தன்னெழுச்சியாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. இதுல யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. பிஜேபி நிறுத்தியதுன்னா கொண்டு வந்தது யாரு? திமுகவின் தீர்மானத்துல அது அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏலம் விடும்போது மௌனமா இருந்தது ஏன்? பிஜேபியின் அமைச்சரை கேட்கிறாங்களே, நான் இத்தனை முறை ஏலம் விடும்போது டெண்டர் விடும்போது பேசாமைய வாய் முடியும். அப்ப உங்க எதிர்ப்புக்கு இல்ல, மக்களின் தன்னெழுச்சியான கிளர்ச்சியான பேரிருப்புக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி. அதுதான் நியாயமானது. அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மை உண்மையும் உங்களுக்கு இருக்கு. வேற வரவேற்கிறேன் சந்திக்கிறதுக்காக போயிருக்கேன். நீங்க வரணும், பெரியாரை பற்றி பேசணும். என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள், பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும். பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம், அதை அறுத்தெறிய சொன்னார், நாங்கள் அறுத்தெறிஞ்சோம். கற்பப்பை அடிமை சின்னம், நீ புள்ள பார்க்கிற எந்திரம் இல்லை, அதை அறுத்தெறியணும். நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னார், அதை அறுத்து எரியல. அதெல்லாம் சொல்லணும், நீங்க சொல்லணும். கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி, வணங்குகிறவன் நம்புகிறவன் அயோக்கியன், அதெல்லாம் சொல்லணும், பேசணும். தமிழ் ஒரு சனியன், தமிழ் மொழியை விட்டொழிங்கள், அது காட்டு மிராண்டி மொழி. தமிழ் தமிழ் பேசுறவன் முட்டாள்களின் பாஷை. இதெல்லாம் பெரியார் பெருமையா பேசியிருக்காருன்னு பேசணும். வீரமிக்க அந்த துணிவு மிக்க மக்கள், பெரியாருடைய பெருந்தொண்டர்கள், பெரியாருடைய வழித்தோன்றர்கள், வழிபாட்டாளர்கள் அங்க பேசணும். சீமான் பெரியாரை தீட்டிட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்க சொல்லணும், பெரியாரை பற்றி பேசி ஓட்டு கேட்கணும். சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்க பேசணும். அங்க பெரியார் அங்கிட்டு காந்திபுரத்தை கேட்டு ஓட்டு கேட்டா இந்த செருப்பு வச்சு பிடிச்சிட்டு துப்பு இல்ல. எதுக்கு உனக்கு பெரியார் தானே கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது? ஆரிய எதிர்ப்பு, ஆரிய ராஜாஜி துணை இல்லாமையா திமுக அரியணையில இருந்து? நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேரன். இந்த திருட்டு திராவிட படையை கடக்க எவனாராயிரம் நினைக்கிறீங்க? இது ஒரு கூட்டம். 32 இயக்கம் சேர்ந்து 150 பேரை கூட்ட முடியல. நீ என் ஒத்த மகனை எழுத்து மொத்த பேரும் திரண்டு நின்றுட்டு இருக்கீங்க. என் தலைவனை எழுத்து 20 நாடு சேர்ந்து சண்டை போட்ட இத்தனை கட்சியை கூட்டிக்கிட்டு என்ன ஒத்த பயிரை எழுத்து நிற்க முடியல. ஒன்னால கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்லு. ஆரிய எதிர்ப்பு தானே. பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு? பீகாரிய பிராமணன். அவனை எங்க வச்சிருந்த? இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே. அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. ஆனா பாண்டேக்கு தெற்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும். நீ அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்யும் பார்ப்போம். இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தனை குடிச்சு வந்த, அவன் யாரு? சூத்திரனா இல்ல சத்திரியனா இல்ல வைசியனா? யாரு நீ சொல்ற? சோகால்டு ஆரிய பிராமணன் தானே. அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு பதிலாக எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, ஆரிகார ராஜா சர்மா, ஐயா எச் ராஜா. அவர் பேர் அறிஞர், அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. அடிச்ச அடியில செவு திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி சிட்டிக்கிட்டு என்ன இருக்கிற? எஸ்வி சேகர் அப்பாவுக்கு எடுத்து பேர் வைக்கிற, எழுதி வைக்கிற அந்த பேரை பெறுவது. வா, தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்ச எங்க தாத்தா இருக்க தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் பேரை வச்சு தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தருக்காரு ஆசான் சூரியநாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமாற் கலைஞர் என்று மாற்றி வச்ச பெருந்தகை அவர் பேரை வை. தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாய்ச்சல் ஏற்படுத்தி எங்க பாட்டை ஒருத்தருக்கான் பாரதி, அவன் பேரை வை. எதுக்கு எஸ்வி சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க? நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன், நான் சொல்றதை நிறைவேற்றிட்டு என்ன சொன்னீங்க? தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு கேட்க, அவர் ஓட்டு கேட்டா அவர் வாழ்ற தெருவில் இருக்கிற பிராமணன் கூட உங்களுக்கு போட மாட்டேன். என்ன உளவுத்துறை வச்சிருக்கீங்க? அதிகாரிகளை மாத்துங்க, நல்ல சர்வே எடுத்து தர சொல்லுங்க. எனக்கு அதுக்கு நிறைய இருக்கு, எனக்கு தேவையில்லை. எனக்கு காது வெளியே வடிக்கிட்டு இருக்கு, இருக்கிற முறையை செயல்படுத்த நேரம் இல்லை, காலம் இல்லை. நீங்க பாருங்க பேசிக்க. எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி.
பெரியார் நீங்க திராவிட குறியீடா நிறுத்தீங்க. நாங்க எங்க தலைவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி, அதனுடைய முகவரி, பெரும் அடையாளமா நாங்க பாக்குறோம். நீங்க தமிழை சனியின் காட்டுமிராண்டி மொழி. எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர், முகவரி, அடையாளம் எல்லாம். ரெண்டு தான் எதிர்த்து கோட்பாடு. திராவிடத்தின் குறியீடு பெரியார், தமிழ் தேசியத்தின் பெரும் குறியீடு பிரபாகரன். அப்ப ரெண்டு தானே மோதணும் தம்பி. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அப்ப திராவிட ஈழம் கேட்க வேண்டியதானே, ஏன் தமிழ் ஈழம்னு வந்து வருது? நீங்க உங்க வசதிக்கு பேசிக்காதீங்க. திராவிட யாரு? எங்க அண்ணன் எழுதிக்கிறாரா? அது எழுதிக்கிறாரா? எந்த இடத்துல எழுதிக்கிறாரு? நீ ஏன் பேசிக்காத. இப்ப அடிச்ச அடியில 5500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எஃகுல அவர்கள் செய்திருந்தார்கள். ஏன் அங்க திராவிடம் போகல? ஏன் போகல? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தொன்ம தமிழ் இரும்பை 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட தூரு பிடிச்சிருந்தது. தொடர்ச்சி தமிழ் தேசியம் எரிஞ்சுக்கிட்டு குறுக்க ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதா? திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டியது எந்த இடத்துல? திராவிட புலிகள் நாங்க கேட்டது திராவிட ஈழமா, தனித்தமிழ் ஈழமா? எதையாவது பேசிட்டா துணைக்கு எங்கேயாவது தோண்டி எடுத்துட்டு வராங்க. நான் நேருக்கு நேரம் நிக்கிறேன் பேசு. நான் தமிழனா திராவிடன்? உங்ககிட்ட கேட்கிறேன். நாங்கள் தமிழர்களா திராவிடன்? தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானதுன்றார் ஐயா பெரியார். தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதிர்னா, திராவிட வேற பக்கம் இருக்காரு, தமிழர் வேற பக்கம் இருக்காரு. இருக்கிறாரா இல்லையா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும். தமிழை அழிய விடக்கூடாது, தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழுக்காக உழைக்க வேண்டும், தமிழுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்ற பேசுற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றாரு. இந்த மற்றவர்கள் யாரு? நாங்க தமிழர்கள். என் மொழி அழிந்து விடக்கூடாது, என் மொழி சிதைந்து விடக்கூடாது, அதை காப்பாற்றணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு 800 பேருக்கு மேல போராடி சேர்த்திருக்கான் என் முன்னவர்கள். அவன் மொழி போற மரவரா இருக்கான். அப்ப இந்த கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யாரு? அப்ப திராவிடன் இந்த மற்ற மக்கள் தனியா இருக்காங்கல்ல, இருக்கானா இல்லையா? நான் கேட்கறது கேள்வி நீங்க கேட்டா நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க, நீங்க கேட்டா மட்டும் நான் சொல்லணுமா? நீங்க இந்த தலைமை ஆசிரியரா? நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க. நான் கேட்கறது அப்படிலாம் நான் கட்சி தலைவர் இல்லை. அப்படிலாம் கிடையாது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அது அந்த ஞானசேகரன் ஏன் கொடுக்கல? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. 3.5 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு மாண்புமிகு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில பேசின பேச்சு. அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க கேட்டுக்கணும். 1,00,000 போராட்டம்னா 1,00,000 பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் தீர்த்துட்டேன்னு சொன்னது யாரு? எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னது யாரு? 1,00,000 போராட்டம்னா அப்ப லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு மக்கள் போராடுறாங்க. இந்த 1,00,000 போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள், அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று போறாங்க, போராட்டத்துக்கு அனுமதி மறுத்தது. அப்ப குற்றவாளி ஞானசேகரன் அரசா? பதில் இருக்கா? என் வீட முற்றுகையிட்ட 3 மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளிபெருக்கி வச்சு பேசி என் படத்தை ஜட்டியோட பட்டையை போட்டு அடிச்சு நொறுக்கி பேசுற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக நின்று போராட அனுமதி தரல. பதில் உண்டா? பதில் இருக்கா? சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி நடுநாயகமாக இருந்து சபையை நடத்தணும். அதான மரபு. தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர், உங்களுக்கு புரியுது? சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன் பேசுறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? ஏன் அதை நீங்கெல்லாம் கேட்க? எந்த பொறுப்பும் இல்லாம நடுநிலையா இருந்து அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு
அரவணைச்சு சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு அக்யூஸ்ட, ஒரு குற்றவாளிய, ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன் சொல்றார் என்றால் இதை எப்படி எடுத்துக்கிறது? எதை பத்தி பேச நீங்க தகுதி, நேர்மை, அருகதை வச்சு? அவதூறை தவிர ஒன்று ஏதாவது இருக்கா? அற்ப விமர்சனம், அவதூறு, குப்பை தவிர வேற இருக்கா? ஆக்கப்பூர்வமா ஒரு கேள்வி என்னை நோக்கி எடுக்க உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கா? யாருக்காவது இருக்கா? புதுசா நாங்க ஏதாவது பெரியாரை பத்தி பேசுறோமா? பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம். அதுல என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு? அதுதான் நீங்க 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 காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் வாழ்க்கை பேசுறத நீங்க காங்கிரஸ் தூக்கி வெளியிட முடியாது. கடவுள் இல்லை பேசியிருந்த பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஒன்றே குலம் ஒருவனை தேவனியா வெளியில வந்து பேசுனீங்க. அது மாதிரி இப்பதான் தலைவலிக்குது, அப்பதானே மாத்திரை போட முடியும். தவறான புரிதல் ஒண்ணு இல்லையே. அப்பா பேரறிஞர் அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாருங்களா? ஐயா கருணாநிதி ரொம்ப நாளா திமுக வந்தா பெரியாரை ஏற்று பேசினார். சட்டசபையில இந்த கிழவனை ஏன் தேசிய பாதுகாப்புல கைது செய்யலன்னு கேட்டிருக்காரு. ஐயா 10 வருஷம் ஆட்சி இல்லை. அதை எப்படி பாக்குறீங்க? பெரியாரை நான் வழி நடந்த பாதைங்கிறதுக்காக அதை அமைதியா கடந்து போனேன். நீங்க பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும் போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை, அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிட நிறுவும் போது அதை உடச்சு நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு. பெரியார் தான் எல்லாம் போது இல்லை. பல முறை சொன்னேன், பெரியாரும் போராடினார், ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், ஏற்கல, எதிர்க்கிறோம். நீ திரும்ப திரும்ப அதை நீள நினைக்கும் போது அதை நொறுக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் விட்டுட்டு பேசாம போயிருக்கு. பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும்போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்சியும் மறுபடி தொடும்போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது. எந்த இடத்துல ஒரு கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம். என்னை எழுத்து போராடுறேன், எனக்கு முற்றுகையிடுறேன்னு, சரி வா, அப்படி வந்துருது. நீ பேசாம போயிருந்தா நான் பாட்டு பேசாம போயிட்டு இருந்திருப்பேன். நான் பலமுறை சொன்னேன், பெரியார் ஒளிகல்ல என் கோட்பாடு, பிரபாகரன் வாழ்க்கை என்பதான் கோட்பாடு, திராவிடம் ஒளிகல்ல என் கோட்பாடு, தமிழ் தேசியம் வெல்க வளர்க வெல்கிறதா என் கோட்பாடு. அதை நீ திரும்பி திரும்பி இந்தி ஒளிகல்ல தமிழ் வளர்க வாழ்க அதான் என் கோட்பாடு. அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்லை, என் தாய்மொழியை அடிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு. அப்ப நீ குறுக்க வந்து நிற்கும் போது அப்புறம் அண்ணன் என்ன, தம்பி என்ன, தாத்தா என்ன, அப்பா என்ன, ஐயா அண்ணன் கொய்யா அண்ணன் போட்டு வெல்றான்னு வெல்க வேண்டியதுதான். பாத்துக்கிறீங்க. சேர்ந்த யாரையாவது ஒருவர், ஊடகவியலாளர்கள், மதிப்புமிக்க ஊடகங்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவர் 2 நிமிடம் பெரியாரை பற்றி பேசுறது. ஐயா நீங்க கேள்வி கட்டி தற்போது குறுப்போதெல்லாம் பேச கூடாது. நான் பேசுறது உள்வாங்க. அங்க பேசிய யாரையாவது, சேர்ந்த யாரையாவது, பெரியார் யார், பெரியார் அவர் யார், அவரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னு. ஏன் இவ்வளவு நாள் வெளியில ஏறி பேசாம இருந்துச்சு, திடீர்னு இப்ப சேர்ந்து பெரியாரை பற்றி பேசுறதுனால வெளியில வரையான்னா திமுகக்கள் தேவைப்படுது. இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமியர்களோட சொல்ற துளுக்கேன், அவனுக்கு இந்த நாட்டுல என்ன சம்பந்தம் இருக்கு, நீ எந்த நாட்டுக்காரன், உனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், நீ தமிழனா, 1964 வரை பேசிட்டார். இது தெரிஞ்சவன எங்க கட்சியில் இருக்கிற 2 இஸ்லாமிய தந்திர கூப்பிட்டு நாங்கள் பெரியாரை பேசிட்டார். இவ்வளவு நாள் இதுக்கு வெளியில இருந்தா போய் அப்பவே சேர வேண்டியதானே. பெரியாரை பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? பெரியார் எப்ப பேசுவார் சீமான், அப்ப போய் திமுக சேரணும்னு. பெரியார் மேல பக்தி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல்வரையும் மாண்புமிகு துணை முதல்வரையும் ஒரு 10 நிமிஷம் எழுதி வச்சு படிக்காம பெரியாரை பத்தி பேச சொல்லு. நான் அன்னையில இருந்து பெரியாரை பத்தி பேசுறேன். என்னத்தையாவது பேச்சுக்காது. பெரியாரை பேசி, பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தேர்தல் பொது தளத்துல இந்த தலைவர்களுக்கு துணிவு இருக்கா? அனாதைகளா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கா. நான் தனிச்சு நிக்கிறேன்னா அனாதையா? நீ அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த.
அனாதை பேரை பார்த்து ஏன் அரண்டு போய் தெரியல? எதுக்கு தெரியல? பெரியாரை வச்சு பேசிட்டே இருங்க, பெரியாரை பேசிக்கிட்டே இரு. நான் பிரபாகரனை பேசிக்கிறேன். பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன். நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேளு. யார் பெரியாருன்னு தெரியும்? கேட்டிருக்கீங்களா? கேட்கிறீங்களா? நீ சொல்றபடி சோக்கால்டு டெரரிஸ்ட் அப்படிதானே சொல்ற? எங்க அண்ணன் அப்படிதானே சொல்ற? அவரையே சொல்லி 36 லட்சம் ஓட்டை வாங்கி தேர்ட் ஃபோர்ஸா மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நிக்கிறேன்ல, அப்படி பேசு. எதையாவது பேசிட்டு தம்பி. கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு வெடிவு. ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு வெடிவு.